பிரியாணி மேன் வந்து இர்ஃபானை தப்பானவரும் காட்ட ட்ரை பண்றாரு. இர்ஃபானை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன நடக்குது? அவர் தண்டராயம் கொடுத்து சுதந்திர போராட்டத்தியாக மாற போறீங்க. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் பதியப்படாத பாலியல் வன்புணர்வு எவ்வளவு நடந்துட்டு இருக்கு, பதியப்படாத கொலைகள் எவ்வளவு நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இது ஒரு பிரச்சனையா? ஓகே. ஸோ பிரியாணி மேனுக்கு நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து சுற்றி இருக்கிற ரோஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்குமா? யார் மேல கை வைக்கணும் கை வைக்கக்கூடாதுங்கிற விஷயம் இருக்கு, அது எப்படி கை வைக்கணுங்கிற விஷயம் இருக்கு. எல்லாரையும் ஆட்சி காலி பண்ணிட முடியாதுல்ல. பேக்ரவுண்ட் நேரங்கிறது கொஞ்சமாவது பார்க்கணும். குற்றத்தை காட்டுறேன், இவன் தான் தப்பு பண்றான் பாரு அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு உள்ள வச்சானா ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே வர மாட்டாங்க, யாருமே வர மாட்டாங்க. நடுவில் பார்க்கும்போது இந்த அகமது மீரான் அப்படின்ற ஒருத்தர் வந்து அந்த திவாகர்னு ஒரு ஆக்டர் பண்றாரு, அவருக்கு பிடிச்சி பண்றாரு, அவருக்கு பிடிக்குது பண்றாரு. இங்க எல்லாரும் பண்ற விஷயம் யாரை அடிக்க முடியுமோ அவங்களை மட்டும் அடிக்கிறது. இவன் கோமாளி மாதிரி இருக்கான், எப்படி பண்றான் அப்படி பண்றான், காலை ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரெச் பண்றாங்கிறதெல்லாம் உங்களுக்கு மேல உள்ள நபர்கள்ட்ட உள்ள குறைகளை சொல்லுங்க. பெரிய பெரிய நடிகர்கள் குறை பண்றாங்க, தப்பா நடிக்கிறாங்க, நீங்க அவங்கள குறை சொல்லி பேசி பாருங்களேன். பண்ணுங்க. நீங்க யாரை ட்ரோல் பண்றீங்களோ அவங்க பார்த்தாலும் தெரியக்கூடிய வகையில பண்ணுங்க, தப்பு இல்ல, ஜாலியா இருக்குமே. அவர் ரெடி, லிட்டரலி ரெடி. அவருக்கு மக்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அவரை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி பாசிட்டிவ் எண்டிங்கா முடியக்கூடாது. இங்க பாசிட்டிவ் ஆச்சுன்னா அப்ப யாருக்கு இர்ஃபான் தான் நெகட்டிவா மாறும். சோ அப்ப டக்குனு உள்ள போடு. யாரும் அழிச்சிடலாங்க. இப்ப உட்காந்து பிளான் பண்ணி ஒரு 1.5 மாசம் பிளான் பண்ணோம், ஒரு 2 மாசம் பிளான் பண்ணோம்னா எவ்வளவு பெரிய யூடியூபரையும் உட்காந்து அழிச்சிடலாம். சிம்பிளா ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி பேச வச்சு அசால்ட் பண்ணலாம். பட் இவர் மேல போட்டிருக்க கேஸ் வந்து இந்த டைலர் அக்கா அவங்க சம்பந்தப்பட்ட கேஸ், அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நிறைய இருக்கு. ஸோ இதை பத்தி எப்படி பாக்குறீங்க? பெண்கள் விஷயம் நம்ம எதுவும் பேசுறது கிடையாது. பெண்கள் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், ஒரு ஆணை டோட்டலா டிசாஸ்டர் பண்ணி அழிக்கலாம். எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா இந்த கேஸ் உடனே அடுத்த நாள் அப்லோட் பண்ணிருப்பாரு வீடியோ, அப்பயே போட்டுருக்கலாம் அவர் மேல கேஸ். ஏன் அவனால வெயிட் பண்ணி கரெக்டா இர்ஃபான் வீடியோ போட்டு ஒரு சூசைட் அட்டன் பண்ணி அந்த லெவல் போனதுக்கு அப்புறம் அந்த கேப்ல அந்த ஒரு 6 hours ஏன் போடுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. கோவம் வர்றவங்க ஆதங்கள் இருக்குன்னா உடனே அந்த கேஸை போட்டுருக்கலாம். சோ இவர் கொஞ்சம் ஹார்டா பேசுற மாதிரி தெரியுது அந்த வீடியோல. அந்த அம்மாவை யாரு? பிரியாணி மேன். ஆமா, அவர் டோனியா தானே. அவர் டோனியா தான். அவரு எல்லாம் சர்காஸ்டிக்கா தான் இருக்கும் அவரோட பேச்சு, எல்லா கண்டென்ட்டுமே. ஆமா, அதுல ஒரு ரானஸ் இருக்கும். ஒரு 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 பாக்குறவங்களும் சிரிக்கக்கூடிய விஷயங்கள் அதுல இருக்காது. பாக்குறவங்க ஹர்ட் ஆயிருவாங்க. இப்ப என்ன டோல் பண்றாருன்னா என்னையும் டோல் பண்ணிருக்காரு அவர். நான் பார்த்திருக்கேன், எனக்கு ஹர்ட் ஆதான் இருந்துச்சு. ஏன்னா இருக்க விஷயங்கள் பேசினேஷன் எடுத்து வச்சு பேசுனீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. என்னோட பயோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதுல எடிட் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணி காமெடி பண்ணியிருந்தாங்க என்ன பார்த்து. ஸோ எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, என்னப்பா இல்லாத விஷயத்தை வச்சு ட்ரோல் பண்றீங்களே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஹர்ட் ஆவாங்க, கண்டிப்பா ஹர்ட் ஆவாங்க. அதுல ஹர்ட் ஆகி தான் ஒரு பெண்ணை பத்தி ஒரு பொண்ணு என்ன நினைச்சாலும் நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், ஈஸியா கொடுக்கலாம். உங்க பயோல என்ன மாத்தி பண்ணியிருந்தாரு? என்ன பயம்னா அது ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடிங்க. இப்ப நான் ஒரு விஷயம் பேசினேன், அது ஆப்போசிட்ல சில பேர் பிடிக்கல. ஒரு 6-7 பேர் சேர்ந்து மொத்தமா எனக்கு அறிவுரை பண்ற மாதிரி பேசினாங்க. ஸோ அறிவுரை பண்றதுக்கு நான் முட்டாள் கிடையாது, தவறான விஷயங்கள் பண்ணிருக்கலாம். ஆனா நீங்களாம் சேர்ந்து அறிவுரை பண்றதுக்கு நான் முட்டாள் கிடையாது சொல்லி அதுக்கு நான் பதில் நாகரிகமா பேசியிருந்தேன். ஸோ அந்த விஷயத்தப்ப அதை எடுத்துக்கிட்டு சைபர் புல்லிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, அது நடந்து தான் இவருக்கு ஆக்சுவலா அது நடக்குது. ஸோ அதை பத்தி நான் வந்து ஸ்கேட் ஆஃப் சைபர் புல்லிங் அப்படின்னா மாத்திருந்தாரு என்னோட பயோல. அப்படி பண்ணியிருந்தாப்புல ஓகே, நான் அப்ப அமைதியா போயிட்டேன். அதுதான் எல்லாரோட சாபமும் கடைசி அப்படிதான் நடக்கும். நீங்க நினைச்சீங்களா அந்த மாதிரி ஏதாவது பதிலடி ஏதாச்சும்? போய் தொலைங்கிறது தான். நம்ம இப்ப பார்ப்போம், ஏதாவது நியாயமா பேசியிருக்கானா இல்லை நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியுமா, உண்மையதான் பேசுறானா அப்படின்னு, இல்ல ஃபேக்கா பேசுறான், நம்மளை அழிக்கிறதுக்காக பேசுறான், வெறி பிடிச்சி நம்மளை பத்தி புரியாம பேசுறான் அப்படிங்கிற போய் தொலைதான். ஒரு 1/2 hour டீயை குடிச்சிட்டு ஜாலியா பேசணும்னு வச்சுங்களேன், எல்லா மேட்டரும் சாதனமாயிரும். ஆனா யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. புரியாம கண்ணை பார்க்காம வன்மத்தை கூட்டிட்டு இருக்காங்க. நீ நேரில் உட்காந்து பேசிட்டு வன்மத்தை கூட்டு சந்தோஷமா நான் ஏத்துக்கிறேன். அப்போ ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில நீ என்ன தப்பானு புரிஞ்சு வச்சிருக்க, ரைட்டு தான். அது என்ன நேர்லயே பார்க்காம என் போன்லயே பேசாம நீ வன்மத்தை கூட்டுறனா உனக்கு புரியல. அதாவது இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இப்போ பிரியாணி மேனும் இர்ஃபானும் பக்கத்துல வந்து பேசியிருந்தோம், 2 பேர் உட்காந்து லைவ் போடுங்க, போட்டிருந்தா அது சூப்பர் கூலா முடிஞ்சிருக்குங்கிற. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பிரியாணி மேன் வந்து இர்ஃபானை தப்பானவரும் காட்ட ட்ரை பண்றாரு. அப்படி அவர் காட்ட ட்ரை பண்ணியிருந்தா சொசைட்டில எவ்வளவு தவறுகள் தினம் வித் ப்ரூஃபோட நடந்துகிட்டு இருக்கு, அதை பிடிச்சிருக்கணும்ல, அதுதானே பண்ணணும். இர்ஃபானை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன நடக்குது லைஃப்ல? அவர் தண்டராயம் கொடுத்து சுதந்திர போராட்டத்தியாக மாற போறீங்களா? தப்புங்கிறது இர்ஃபானுக்கே தெரியுங்க, உண்மை அதுதான். அவருக்கே தெரியும். அவரே பயங்கர குற்றம் இருப்பாரு. மோசமான காலம் இவருக்கு ஆக்சுவலா. அது இந்த ஒரு 8 மாசங்களுக்கு மோசமான காலம். என்னதான் நீங்க மறைச்சிட்டு சந்தோஷமா இருந்தாலும் அது உயிரது போச்சு. ஸோ அந்த குற்றவுணர்ச்சியில கண்டிப்பா அவர் இருப்பார்னு வச்சுங்க. தினம் இரவு ஃபீல் பண்ணுவாரு. அது தெரிஞ்ச விஷயம் தான். அதை மக்கள்கிட்ட நீங்க இந்த தம்பட்டம் போட்டு காமிக்கிற அவசியமே கிடையாது. போட்டீங்க, எதிர்வெளிகள் இப்படிதான் ஆச்சு. ஸோ பிரியாணி மேனுக்கு நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து சுற்றி இருக்கிற ரோஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்குமா? அப்படிலாம் இருக்காதுங்க, இஷ்டத்துக்கு பண்ணலாங்க, அதெல்லாம் பிரச்சனை. அவர் வாயை ஓவரா விட்டாப்ல, அது விடக்கூடாது. அதை தாண்டி யார் மேலே கை வைக்கணும் கை வைக்கக்கூடாதுங்கிற விஷயம் இருக்கு, அதை எப்படி கை வைக்கணுங்கிற விஷயம் இருக்கு. எல்லாரையும் ஆட்சி காலி பண்ணிட முடியாதுல்ல. பேக்ரவுண்ட் நேரங்கிறது கொஞ்சமாவது பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளே பண்றது தான் இந்த காலத்துல புத்திசாலித்தனம். நீங்க தியாகி மாதிரி நான் குற்றத்தை காட்டுறேன், இவன் தப்பு பண்றான் பாரு அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு உள்ள வச்சானா ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே வர மாட்டாங்க, யாருமே வர மாட்டாங்க. கமெண்ட் போடுற ஒரு சப்ஸ்கிரைப் கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க தான் அதை ஃபேஸ் பண்ணணும். இப்போ இந்த அரசு மந்திரி உள்ள திட்டு போயிட்டாங்களா, அது எத்தனை நாள் வராருன்னு தெரியல. ஆனா இந்த டேஸ்ல அவங்க ஃபேமிலி ஃபீல் பண்ற ஸ்ட்ரெஸ்ஸை அதுக்கு யார் பதில் சொல்லுவா? சப்ஸ்கிரைபர் போய் நம்ம சப்போர்ட் பண்ண, நீங்க வீடியோ போடுங்க, ரிப்ளை போடுங்கன்னு சொன்ன அந்த தம்பியில போய் அவங்க வீட்டில் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த வழிக்கு பதில் அவங்க சொல்லுவாங்களா? ஸோ அந்த வழி அவங்க ஃபேமிலி தான் அனுபவிச்சாலும் அவர் தான் அனுபவிச்சாங்க. ஸோ ட்ரிகர் பண்றாங்க, எல்லாரும் ஏதோ சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக வியூஸ்க்காகலாம் சில விஷயங்கள் பண்ணவே கூடாது. பண்ணா இதான் நடக்கும்.
ஓகே, ரியாலிட்டியை புரிஞ்சு நடந்துக்கணுங்க. ஓகே. பட் இவர் மேல விஷயம் இந்த ஆரம்பத்துல என்னதான் அது ரசிக்கும் பொருளா இருந்தாலுமே அது அப்படியே போக போக ஒரு இண்டிவிஜுவலை வந்து ஹர்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா தான் மாறிட்டு இருக்கு. நடுவுல பார்க்கும்போது இந்த அகமது மீரான் அப்படின்ற ஒருத்தர் வந்து அந்த திவாகர்னு ஒரு ஆக்டர் கொஞ்சம் ட்ரெண்டிங்லாம் போயிட்டு இருக்காருல்ல, ஸோ அதுவுமே கூட ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கு. என்னதான் அவர் வந்து இதே இடத்துல அவரை நானும் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அவரு பண்றாரு, அவருக்கு பிடிச்சி பண்றாரு, அவருக்கு பிடிக்குது பண்றாரு, பார்க்கணுங்க பார்க்கலாம். இல்லைன்னா இப்ப இங்கே வந்து ஆக்சுவலி நான் பார்க்கும்போது நல்லா இல்ல தான் நீங்க வந்து நீங்க சொல்ற அளவுக்கு இல்லை, பட் உங்ககிட்ட ஒரு ஃபன்னி திங் இருக்கு, நல்லா இல்ல சார் நம்ம சொல்லியாச்சு, பட் அவர் நம்புறாரு, அது ஒரு நல்ல விஷயம் தானே, செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படி இருக்கு. பட் அதை வந்து தப்பான ஒரு வார்த்தைகளாவோ தப்பான ஒரு இதுவாவோ ஒரு இண்டிவிஜுவலை எப்படி ஹர்ட் ஆகுது இல்ல, இது ஒரு தப்பு தானே. இதுவே கரெக்டா கேக்குறீங்க கேள்வி. என்னன்னா இங்க எல்லாரும் பண்ற விஷயம் என்னன்னா, யாரை அடிக்க முடியுமோ அவங்களை மட்டும் அடிக்கிறது. யார் அடிச்சா பெருசா கேட்க மாட்டாங்க, அவங்களை இன்னும் அடுத்தடுத்த பார்ட் 1, 2, 3 போட்டு காசு பார்க்கலாங்கிறதான் அடிக்கிறது. அது புத்திசாலித்தனம் இல்லையே, அது இல்லையே. நீங்க உங்க மண்டையில என்ன இருக்கு, உங்க ஒரு விஷயத்த சரி உங்க தலையில என்ன இருக்கு, உங்க மூளையில என்ன இருக்கு, அதை நீங்க மக்களுக்கு என்னவா சொல்றீங்க, அது மூலம் என்ன பலன் கிடைக்குதுங்கிறதா நீங்க பாக்கணுமே தவிர, இவன் கோமாளி மாதிரி இருக்கான், அவன் எப்படி பண்றான் அப்படி பண்றான், காலை ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரெச் பண்றாங்கிறதெல்லாம் ஒஸ்ட் ஆஃப் தி ஒஸ்ட். அவங்களோட மனநிலையை அவங்க சிந்திக்கும் திறனை தான் காட்டுது. இதை எல்லாராலையும் பண்ண முடியும். என்ன சில பேருக்கு திக்கும் திக்காது. நீங்க ஃப்ளூயண்டா பேசுறீங்க, எங்க உட்காந்து பேசுறாரு, எந்த டிவைஸ்ல பேசுறாருன்னு தெரியல, அதை பேசுறாங்க ஒரே காரணத்துக்காக அவர் லெஜெண்டு, இவர் வந்து முட்டாள் அப்படிலாம் கிடையாது. நீங்க உங்களுக்கு மேல உள்ள நபர்கள்ட்ட உள்ள குறைகளை சொல்லுங்க. பெரிய பெரிய நடிகர்கள் குறை பண்றாங்க, தப்பா நடிக்கிறாங்கன்னா நீங்க அவங்கள குறை சொல்லி பேசி பாருங்களேன், உங்களுக்கு எத்து தைரியம் இருக்குங்கிற பட்சத்தில். அதை பண்ண மாட்டீங்கல்ல. ஏன்னா என்னாவது இப்ப யூடியூபர்ஸ்லாம் ஒரு சாபம் மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி ஃப்ரீயா இருந்தாங்க, தோன்றதை பேசினாங்க, இதை பத்தி கவலைப்படல. இப்ப யூடியூப்ல ஒருத்தன் வரான் அப்படின்னாலே அவனுக்கு வந்து சினிமா முகம் வந்துருது, நம்ம சினிமாக்குள்ள தான் போகணும்னு. ஸோ சினிமா சம்பந்தப்பட்ட நடிகர்கள் அட்டாக் பண்றதே இல்லை யாருமே, சினிமாக்குள்ள போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ரொம்ப சேஃப் பிளே பண்றாங்க. செலிபிரிட்டிஸ் வந்துட்டு அவங்கள்ட்ட வந்து இப்படி பேசுறது, ஸோ அதே நமக்கு கீழே உள்ள ஒரு நபர்னா போட்டு அடிச்சு ட்ரோல் பண்ணி ஃபன் பண்றது. ஸோ இதெல்லாம் இது ஆரோக்கியமான போக்கே கிடையாது, இது சரியான வளர்ச்சி பாதே இல்லை. ஓகே, அதாவது இந்த ரோஸ்ட்ன்ற ஒரு விஷயமே ஒரு தப்பா தான் படுது இப்போ பார்க்கும்போது. ஒருவேளை அதை அப்படியே பேன் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். ஆனா நிறைய யூடியூப் சேனல் இறந்தே போயிடும். வேற வழி ஏதாச்சும் அவங்க பாத்துக்கலாம்ல. ஸோ ஆக மொத்தம் என்னன்னா ஒருத்தனை கலாய்க்கிறது தான் ரோஸ்ட், ஒரு விஷயத்தையோ ஒருத்தனையோ கலாய்க்கிறது தான் ரோஸ்ட். ஸோ எப்படி பார்த்தாலும் யாரோ ஒருத்தங்க பாதிக்க தான் செய்யறாங்க. கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் பாதிக்காம எதுவுமே இல்லை. ஸோ மற்ற கண்டென்ட் பார்க்கும்போது நம்ம ரசிக்கிறோம், ஏதோ ஒன்று பண்றோம். பட் ஆனா அந்த ரோஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரும்போது ஏதோ ஒரு நபர் ஏதோ ஒரு விதத்துல பாதிக்க தான் செய்யறாங்க. கண்டிப்பா அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி விஷயத்தை பேன் பண்ணணும் தப்பு இல்லை. கண்டிப்பா தப்பு இல்லை. ஆனா யூடியூப்ங்கிறது என்டர்டெயின்மெண்ட்ங்க, அதுக்காக உருவாக்கப்பட்ட பிளாட்ஃபார்ம். அது இது மாத்தி ஸ்ட்ரெஸ், குறிப்பா தமிழ் கம்யூனிட்டி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா மாறிடுச்சு. அது ஏனே தெரியல எனக்கு. பொலிட்டிக்கல் உள்ள அஜெண்டாஸ் உள்ள வந்தனால என்னன்னு தெரியல. இது என்டர்டெயின்மெண்ட்கான இடம். அதுல நீங்க வந்து வேற தேவையில்லாத விஷயங்கள் பண்றீங்க. நான் என்ன சொல்லலாம், ரோஸ்டா நம்ம டிராப் பண்ண தேவையில்ல, ஸ்டாப் பண்ண தேவையில்ல, பண்ணுங்க. நீங்க யாரை ட்ரோல் பண்றீங்களோ அவங்க பார்த்தாலும் தெரியக்கூடிய வகையில பண்ணுங்க, தப்பு இல்ல, ஜாலியா இருக்குமே. என்னெல்லாம் பிளிப் ப்ரோ வந்து பயங்கர வச்சு செஞ்சுட்டாப்ல. ஆனா நான் என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்ல ஃபேஸ்புக்ல ஸ்டோரி எல்லாம் வச்சிருந்தேன், பாருங்க ரிப் மீன் சொல்லி. ஏன்னா எனக்கு அது புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்துச்சு. என்னதான் பேசுறாப்ல, ஓகே நம்ம மாதிரி எல்லாம் கருவலை எல்லாம் போட்டுலாம் பேசுறாரு, மெனக்கெட்டு பாடி ஷேமிங் எல்லாம் பண்றாரு, பரவாயில்ல, நானே வைஃப் சேர்ந்து பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி மீன்ஸ் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமானதே நான் ஃபேஸ் பண்ணி ஓகேன்ட்டு விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லெவலுக்கு இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக பொலைட்டாக பண்ணலாம். இப்போ தப்பு இல்லை, ரோஸ்ட் பண்ணலாம், ஆக்கப்பூர்வமாக ஜாலியாக பண்ணலாம். ஸோ இந்த ஓவராலாக இந்த ஒரு சொசைட்டி இப்போ வந்து யூடியூப் சேனல் வந்து தெருக்கு ஒருத்தன் வச்சிருக்கான். எஸ், தெருக்கு வீட்டுக்கு ஒருத்தன் வச்சிருக்காங்க. தெருக்கு ஒருத்தன் கூட சொல்லக்கூடாது, வீட்டுக்கு ஒருத்தன் வந்து யூடியூப் சேனல் ஏன் பாட்டி வச்சிருக்காங்க, அம்மா வச்சிருக்காங்க, அப்பா வச்சிருக்காங்க, அங்கிள் எல்லாருமே ரோட்ல நடந்து போறது இது ஒரு கண்டென்ட். ஷார்ட்ஸ். எங்க வீட்டுல வந்து ஒரு சின்ன பையன், அவன் வந்து 2வது தான் படிச்சுட்டு இருப்பான், அவன் உட்காந்து ரீல்ஸ் பண்ணி யூடியூப் அவங்க சேனல் வச்சிருக்காங்க. ஸோ இப்படி பரவி இருக்கு. ஸோ ஆக மொத்தம் இதோட லாஸ்ட் எங்க தான் போய் முடியும்? இது எங்க பார்த்தாலும் கண்டென்ட் வீடியோ இப்படியே போயிடுச்சுன்னா எப்படிதான் ஏமாற்றம் அதிகமா இருக்கும். ஏமாற்றத்தோட அளவு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதோட பாதிப்பு நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். இந்த குழந்தைங்க எல்லாம் ரீல்ஸ் பண்றதெல்லாம் இது நல்ல விஷயமே கிடையாது. அவங்க பேச காமிச்சு அவங்களோட திறமையை காமிக்கிறதெல்லாம் இந்த வயசுல அவங்க குழந்தையா தான் இருக்கணுங்க. இப்ப நான் பேசுறேன், கொலன்னு பேசிட்டு இருக்கேன், நிறைய அங்க திக்குவேன். ஆனா குழந்தையா இருக்க பேசணும்னா எனக்கு தெரியாது. ஆனா குழந்தையா இருக்கும், நான் குழந்தையா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன், சைக்கிள்ல போனேன், மரத்துல தூங்கினேன், குளத்துல குதிச்சேன். ஸோ குழந்தை வாழ்க்கை நான் வாழ்ந்தேன். இப்ப வாழ விடுறதே இல்லை யாரையுமே. போட்டு நீ என்னன்னு கண்டுபிடிச்சு உனக்கு சின்ன வயசுல இருந்து கொண்டு வரேன் பாருன்னா, அப்ப அவன் வாழ்க்கையை வாழ விடுறதே இல்லையே. குட்டி பாப்பாவோ இல்லை பையனோ வாழ விடுறதே இல்லை. அது அவங்க ஒரு கோல் செட் பண்ணிடுறாங்க, தெரிஞ்சோ தெரியாம ஒரு கோல் செட் பண்ணிடுறாங்க. அது அப்படியே வளர்ந்து வர்றப்போ ஒரு பாயிண்ட்ல எல்லாரும் ஜெயிக்க முடியாது, உங்களுக்கு தெரியாது கிடையாது, எல்லாரும் ஜெயிக்க முடியாது, எல்லாரும் பிரைம் ஆக முடியாது, ஏபெக்ஸ் ஆக முடியாது. ஸோ அந்த பாயிண்ட்ல அவங்க ஃபெடப் ஆயிடுவாங்க, முடிவு வேற மாதிரி இருக்கும். ஏமாற்றங்களோட அளவு ரொம்ப ரொம்ப அதிகமாக போகுது ஃபியூச்சர்ல. அதான் நடக்கும். நெக்ஸ்ட் இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்போ இது எங்க போய் முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அவர் வெளில விட்டுருவாங்க, சீக்கிரம் வெளில விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருங்கிறதா விஷயம். ஸோ அவர் அதுக்கப்புறம் சாப்பிட்டா அவர் சொன்ன மாதிரி அவர் ஆக்சுவலாக திருந்திட்டாருங்க, உடனே நொறுங்கி திருந்திட்டாப்ல ஆளு.
ஆனா இன்னும் போட்டு அவர் அடிச்சு காலி பண்ணிடலாம் அப்படிங்கிறது. ஏன்னா என்ன நடந்துச்சுன்னா அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் அவர் மேல வந்துருச்சு. நான் அந்த மாதிரி மாறிக்கிறேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னா, ஆமா அவர் ஆக்சுவலா அவ்வளவு பெரிய தப்புலாம் பண்ணல, மென்டலி ஒரு மாதிரி ஃபிளிப் ஆகி இந்த தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டாப்ல. தப்ப சொல்ல பார்த்தாரு, அது சரியா ஒர்க் அவுட் ஆகல, எல்லாரும் ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் விஷயம். அதுக்காக அவர் இவ்வளோலாம் மாற தேவையில்லை. ஆனா மாறன்னா அதை அவர் முடியும், அதை ஏற்றுக்க வேண்டியதான். அவர் ரெடி, லிட்டரலி ரெடி. அவருக்கு மக்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அவரை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பாசிட்டிவ் எண்டிங்கா முடியக்கூடாது. இங்க பாசிட்டிவ் ஆச்சுன்னா அப்ப யாருக்கு இர்ஃபானுக்கு தான் நெகட்டிவா மாறும். ஸோ அப்போ டக்குனு உள்ள போடு, ஒரு பெண்ணோட கேஸ்ல அலிகேஷன் உள்ள போடுங்கிறதா. இப்போ பொம்பளை கேஸ்ல மாட்டிட்டார்ல, பெண்ணோட கேஸ்ல மாட்டிட்டார்ல, அது என்ன கேஸோ என்னமோ எங்க ஆரம்பிச்சோ இது எல்லாரும் எதை கேட்க போறாங்க, பொம்பளை கேஸ்ல மாட்டிட்டான் அவ்வளவுதான், கேட்டவன் பாவன். அப்படிதானே முடியும், அப்படிதானே முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அதை அவர் எப்படி ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வராருங்க தான் என்ன பொறுத்த வரைக்கும். இது முடிச்சுலாம் வந்து அவர் பிளியோடி எல்லாம் போட தேவை இதுக்கெல்லாம். புரிஞ்சவங்களுக்கு புரியும், பொலிட்டிக்கலா அப்படி இருக்கு சுச்சுவேஷன். அவர் தாண்டி வந்துட்டாரு, இப்போ வேற கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆனா அந்த கம்பேக்ங்கிறது கொஞ்சம் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கும். எஸ், ரொம்ப ஹார்டா இருக்கும். இப்படியும் எல்லாரும் சேர்ந்து தான் அவர் ஹெல்ப் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து. எஸ், எனக்கு என்ன தோணுன்னா மறுபடியும் வெளில வந்து ஒரு வீடியோ போடுவாருன்னு தோணுது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிதான். அது எப்ப எந்த விதத்துல போட போறாருன்னு தெரியல. அது நல்ல விதமா மன்னிப்பு கேட்டு போட போறாரா, எந்த விதத்துல போட போறாருன்னு தெரியல. ஆனா ஒரு வீடியோ போடுவாரு அப்படின்னு எனக்குள்ள இருக்கிற ஒரு பச்சி. ஆமா, விளக்கங்கள் எல்லாம் அப்பப்போ அங்கங்க கொடுத்துட்டு போயிறது நல்லது. இப்ப இர்ஃபான் அப்ப நடந்த சம்பவத்துக்கு அப்போ ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாருன்னா இவ்வளவு பிரச்சனை தேவையில்லை. அவர் அப்போ ஒரு விஷயத்த பூசி மொழிகிட்டு ஜம்ப் ஆகி வந்தார்ல. ஸோ அதை தான் நோண்டி எடுத்து இங்கேயும் பேசுறாங்க. ஸோ அங்கங்க இஷ்யூஸ் நடக்கிறப்ப அதுக்கான விளக்கத்தை கொடுத்துடலாம். அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். நான் பெருசாலாம் கொடுக்க மாட்டேன். பெருசாலாம் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா ஓகே. மேபி இந்த டைலர் அக்கா, இர்ஃபான் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஓரளவுக்கு பேசினா ஓரளவுக்கு கரெக்டான ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சிரும். கடைசியாக ஈஸியாக கிடைச்சிருங்க. அது இப்போ ஆக்சுவலாக அந்த பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கும். சரி, ஏதோ பண்ணிட்டான், சின்ன பையன் ரொம்ப மைண்ட் ஃபக்கா ஆகிட்டான், ஸோ விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கும். எங்கே வாபஸ் வாங்கிடுவாங்க. இல்லை பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குன்னா கொஞ்ச நாள் ஒரு மாதிரி ப்ரெஷராக வச்சிருப்பாங்க அவரை, அவ்வளோதான். மற்றபடி இது அவ்வளோ பெரிய குற்றம்லாம் கிடையாதுங்க. என்ன சொல்றது, ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் பதியப்படாத பாலியல் வன்புணர்வு எவ்வளவு நடந்துட்டு இருக்கு, பதியப்படாத கொலைகள் எவ்வளவு நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இது ஒரு பிரச்சனையா, இது ஒரு பிரச்சனையா தூக்கி உள்ள வைக்கிற அளவுக்கு இவ்வளவு பெரிய விஷயம் போயிட்டு எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு பர் டே, எவ்வளவு கொலைகள் நடந்துட்டு இருக்கு, கத்தி எடுத்து வீசிக்கிட்டு இருக்கான ரோட்ல எல்லாரும், அதெல்லாம் விட இது ஒரு பிரச்சனை. ஓகே, ஏத்துக்க வேண்டியதான், ஏத்துக்கலாம் அப்படின்னு. எஸ், பட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு செட்ஸ் ஆஃப் கேங் வந்து டீமா சேர்ந்துக்கிட்டு ஒருத்தரை தாக்குறது வந்து அது ஒரு கரெக்டான விஷயம் அப்படின்னு பாக்குறீங்களா நீங்க? அது ஸ்கூல்ல நம்ம பண்ணிருப்போங்க, பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீமா பண்றது, டீமா இருப்போம். தப்பு நினைச்சு அநியாயம் நினைச்சு தட்டிக்கு வைப்போம் சேர்ந்து. அது ரொம்ப மோசமான நபரா இருக்கான் இல்ல அட்டாக் பண்ண முடியுதுங்கிறப்ப சில டார்க்கான கேங் இருக்கும். அது வந்து புல்லிங்கிற வேர்டுக்கு போகும். ஏன்னா தப்புங்கிறப்ப தட்டி கேட்கலாம், தப்பே கிடையாது, 4 பேர் சேர்த்து கேட்கலாம். ஆனா அதை அவனை அடிச்சு காலி பண்றது, வீக்கா இருக்காங்கிறப்ப அவனை காலி பண்ணலாங்கிற மேட்டர் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப தவறு. அது நமக்கு சின்ன சேர்ந்து ட்ரிகர் ஆகும் பயங்கரமா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, யூடியூப்ல எதுக்கு வர்றாங்க, மெஜாரிட்டி பசங்க எதுக்கு வராங்க, பொண்ணுங்க தனியா நான் வச்சுக்கிறேன், பசங்களை சொல்றேன், எதுக்கு வராங்க அப்படின்னா வந்து ஒரு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ்ல இருக்கும், அடுத்த கட்டத்துக்கு வளரணும். நமக்கு ஆப்ஷனே கிடையாது, சினிமா போனா வட்டி விடுறாங்க, வாய்ப்பே தரமாட்டாங்க. ஸோ அப்போ நான் ஏன்னா சினிமா தான் கோலா இருக்கு எல்லாருக்கும். ஸோ அப்போ நான் என்னோட திறமையை காமிக்கிறேன், இது மூலமா காமிக்கிறேன், என்னால் இவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு மிடில் கிளாஸ் பசங்களாம் சேர்ந்து முன்னேறதான் வந்திருக்கும். ஸோ அங்க ஒருத்தர் தப்பு பண்றான், அதை தட்டி கேட்கணும்னு உனக்கு தோணுதுன்னா அவன் செய்யற தப்பை நீங்க தாராளமா சொல்லலாம். இந்த மாதிரி தப்பா இருக்கு நண்பா, திருத்திக்கன்னு சொல்லி வீடியோல கூட சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனா நீங்க அடிச்சு காலி பண்ணி அவன் என்ன ஆளு, அவனோட ஐடியாலஜி என்ன ஃபாலோ பண்றான் அப்படிங்கலாம் வச்சு யார் வேணா அழிச்சிடலாங்க. இப்ப சேர்ந்தா உட்காந்து பிளான் பண்ணி ஒரு 1.5 மாசம் பிளான் பண்ணோம், ஒரு 2 மாசம் பிளான் பண்ணோம்னா எவ்வளவு பெரிய யூடியூப் வரையுமே உட்காந்து அழிச்சிடலாம். பொண்ணு விஷயத்துல மாட்டி விட்டுலாம், சிம்பிளா ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி பேச வச்சு அசால்ட் பண்ணலாம். சப் மேட்டர் இது. ஸோ அப்படி இருக்கப்ப அதெல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசி ஒருத்தர் அடிச்சு காலி பண்றதுங்கிறது நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களை மாதிரியே இப்போ தப்பா பேசிருக்கலாம். ஆனா அவரும் சேனல் ஆரம்பிக்கிறப்ப உங்களை மாதிரி ஆசையோட வந்தவர் தான். நானும் முன்னேற லைஃப்ல நானும் சினிமாக்கள் வரணும்னு ஆசைப்பட்டு வந்த நபர் தான். ஸோ அந்த பேஸ் லேயரை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவ்வளவு வன்மத்தை கொட்டுறதுக்கான ஒரு பண்ண மாட்டீங்க, அதை நீங்க பண்ண மாட்டீங்க. ஸோ அது யாருமே புரியல. எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மைசெட்ல வந்துட்டேன். என்னை பத்தி நீ பேசுறேன்னா உனக்கு ரீச் வேணும், அதுதான் நீ பேசுற வியூஸ் 4-5 பேருக்கு தெரியும் இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு நீ காட்டுவேன். ஸோ அது மூலமா உனக்கு வாய்ப்புகள் கிடைக்குன்னா கிடைச்சிட்டு போட்டும், பேசிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மோடுக்கு நான் வந்துட்டேன். ஸோ ஏன்னா நீ வளரணும், என்ன மாதிரி ஒரு பையன் தான், நீ வளர ஆசைப்பட்டு இருக்க, கொஞ்சம் பக்குவம் இல்லை உனக்கு, பண்ணிக்கங்கிற மோடு தான். ஸோ அந்த மோடுக்கு ஏன் யாரும் வரமாட்டாங்க, ஏன் இன்னும் ஸ்டில் போட்டு அடிச்சு காலி பண்ணி ஒருத்தவங்களை கொஞ்சம் தப்பான அஜெண்டா, வேற அஜெண்டாவில் பீப்புள் இருந்தால் அடிச்சு காலி பண்ணி அவரை அனுப்பணும்னு நினைக்கிறீங்கல்ல, அது தப்பு. அனுப்பக்கூடாது, இருக்க வச்சு நீங்க போட்டி போடணும் அவங்க கூட. அதை பண்றது இல்லை, அவங்க பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதாவது தப்ப சுத்தி காட்டாம எடுத்து சொன்னா கரெக்டா இருக்கும். சில புத்திகள் சில மூலைகளுக்கு சொன்னாதான் புரியும், ஸ்ட்ராங்கா சொன்னா புரியும். சொல்லுங்க, ஆனா அடிச்சு காலி பண்ணாதீங்கிற, மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணாம ஆமா சொல்லலாம். அவன் அடையாளத்தை பறிச்சு அவனுக்கு ரெப்புடேஷனை குறைச்சி நடுரோட்ல போட்டுறீங்க, அவன் திரும்பி கம்பேக்லாம் கொடுக்க முடியாது, ஸ்ட்ரெஸ் ஆகி செத்துருவான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஜாலியா ஓகே அவனை காலி பண்ணிட்டோன்னு ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க. அதை பண்ணாதீங்க, அது சரி வராது. ஈவன் அது தப்பு செஞ்சிருந்தாலுமே நீங்க அவன் அடையாளத்தை பறிச்சுட்டு நீங்க அவனை அழிக்கிறதுங்கிறது அவனோட வருத்தமும் உங்களை பாதிக்கும், ஃபியூச்சர்ல பாதிக்கும், கண்டிப்பா பாதிக்கும். அடுத்தவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கண்டிப்பா பார்த்தாதான் அதெல்லாம் புரியும், கண்டிப்பா புரியும். அதுக்கு அநியாயம் பண்றேன் பேண்ட் ஆஃப் பார்க்க கூடாது, அவன் சரி நியாயம் வச்சிருப்பான்,
ஜென்ரலா சொல்றேன். ஜென்ரலா ஓகே, சூப்பர் ப்ரோ. ஸோ ஓகே, இந்த டாபிக் பற்றி ரொம்ப அருமையாக பேசியிருந்தீங்க. கமிங் பேக் டு இப்போ உங்களை பற்றி கொஞ்சம் நடுவில் பார்த்தாங்க, கொஞ்சம் நிறைய படங்கள்லாம் கொஞ்சம் சூப்பராக நடிச்சு நன்றி. ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன கமிட் ஆயிருக்கீங்க? ஒரு பெரிய படங்க, அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, சொல்லியிருக்காங்க. மீன்ஸ் இது வேற செட்டப். நீங்க எங்க ஏதாவது இதுல கொண்டு போய் கோத்துட்டுறாங்க, எல்சியில் கோத்துட்டுறாங்க. எல்சி தான் இப்போ இல்லை, இன்னும் நமக்கு கால்ஸ் வரல. ஆனா ஒரு நல்ல பிரம்மாண்டமான ஒரு படம் சொல்லியிருக்காங்க, அது இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல. ஆனா எனக்கு என்ன பிடிச்ச இயக்குநர்கள், சின்ன சின்ன இயக்குநர்கள் இருப்பாங்கல்ல, எங்க வீடியோ பார்த்துட்டு என்ன கூப்பிடணும்னு. ஸோ அவங்க என்ன கூப்பிட்டாங்க. ஒரு 2 படம் நான் நடிச்சுட்டு வந்துட்டேன். ரொம்ப நிறைவா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். நமக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னா, அவங்க நம்மளை எழுதுறப்பவே அந்த கேரக்டருக்கு ஓகே பண்ணிடுறாங்க. இந்த கேரக்டருக்கு அவர் செட் ஆவார்னு எழுதிடுறாங்க. அதெல்லாம் வரமா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒன்றும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணிலாம் காமிக்கல. யூடியூப்ல உட்காந்து இந்த மாதிரி பேசி தான் இருந்தேன். ஸோ எஸ், அது ஏதோ ஒரு வகையில் ஏதோ நியூஸ்ங்கிற மேட்டர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அதை வரையும் பிடிச்சி போக வேண்டியதான். அது நம்மளால தேடி போறதே இல்லை இப்போ வரைக்கும். ஓகே, ரொம்பவே சந்தோஷமா உங்களோட பேசுறது ரொம்பவே நன்றி. நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. நன்றி.